فاعترفوا بذنبهم فسحقا لأصحاب السعير. فاعترفوا இதை வந்து ஃபவுத்தரஃபூல ரூட் லெட்டர்ஸ் வந்து அரஃபான்னு சொல்கிறது வந்து அவங்க அறிஞ்சு ஃபாண்டே ஆகவே. இப்போ இவங்க நரகத்தில் ஒருத்தருக்கு வந்து ஃபவுத்தரஃபு வேண்டாம். இப்போ அரஃபான்னு சொல்லிட்டு அறிஞ்சுக்கொள்வது அவங்களுக்கு விளங்க வரும். என்ன விளங்க வரும்? பிசம் பிஹிம். ஜம்ப் என்று சொல்கிற உம்மா பாவம். ஜம்ப் என்றா பாவம். ஹிம் என்றா அவர்களுடைய பாவம். பி என்றா அவர்களுடைய பாவத்தை அவர்கள் அறிஞ்சு கொள்வாங்க. ஏன்னா அறிஞ்சு கொள்கிறேன்டா என்ன அர்த்தம் என்றா அவங்க அந்த டைமில் சீரியஸாக விளங்க வரும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்க அதை மன்னிப்பு கேட்பாங்க. ஒருத்தருக்கு அவர் செஞ்ச பாவத்தை விளங்கினா தான் அவர் வந்து அதை ஒப்புக்கொள்வார். அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்பார். அதுதான் அசத் போட்டிக்காரர் ஒப்புக்கொள்வார்கள். அவங்க செஞ்ச எவ்வளோ பெரிய மூட வேலை என்று சொல்லி அந்த டைமில் தான் அவங்க விளங்கி கொள்வாங்க. இப்போ நரகத்தில் அடிப்படை போகணும். அவ்வளோ காலம் அவங்களுக்கு அதை விளங்கவே இல்லை. அவங்க செஞ்ச பெரிய தப்பெண்ணே நல்ல விஷயங்களை கேட்கல. அவங்க செஞ்ச பெரிய தப்பெண்ணே நல்ல விஷயங்களை கேட்கல. அதை பற்றி யோசிக்கல. அதுதான் பெரிய தப்பு. அது எவ்வளோ பெரிய மூட வேலை என்று சொல்லி அந்த டைமில் விளங்காங்க. நல்ல விஷயங்களை செய்யலைன்னு வருத்தப்படுறாங்க. இல்லை ஏன் தெரியுமா? நல்ல விஷயங்களை கேட்டீந்தா ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுப்பாங்க? செஞ்சுப்பாங்க. நல்ல விஷயத்தை கேட்கவே இல்லை. அதுதான் எங்களை பெரிய பிரச்சனை. அதுதான் குர்ஆன் அர்த்தம் பாருங்கள், குர்ஆனை பாருங்கன்னு சொல்கிறேன். அதை பார்த்தா தான் எங்களோட வாழ்க்கையில் வரும் இன்ஷா அல்லாஹ். ஃபல்தரஃபு பிதம்பிஹிம். அப்போ அவங்க என்ன செய்யும்? ஆகவே அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். என்னத்தை ஒப்புக்கொள்வாங்க? பிதம்பிஹிம், அவர்களுடைய பாவத்தை, அவங்களோட பாவத்தை அவங்க ஒப்புக்கொள்வாங்க. இப்போ துன்யாவில் வந்து ஒருத்தர் அவரோட பாவத்தை ஒத்துக்கொண்டா என்ன நடக்கும்? அவர் ஒருத்தர் பாவத்தை ஒத்துக்கொள்கிறாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறாரு, அல்லா என்னை மன்னிச்சு, நான் ஒத்துக்கொள்கிறேன், இதெல்லாம் பாவம் இப்போ விளங்குது எனக்கு, நான் இப்போ செய்ய மாட்டேன்னு ஒத்துக்கொள்கிறார். என்ன நடக்கும் துன்யாவில்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரியான இறக்கம். அவன் சிறுக்க தவிர எல்லாமே மன்னிக்க பார்த்து கொண்டிருக்கிறான். அவ்வளோ இறக்கம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துன்யாவில் ஒரு சின்ன ஒரு கண்ணீர் டாட் வந்தாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாம் பாவத்தையும் அவன் இறக்கம் உள்ளவன், சரியாக இஸ்திஃபார் எல்லாம் பாவத்தையும் மன்னிக்க பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் மன்னிப்பு கேட்குறது எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறான். அவ்வளோ ஆசைக்கிறான் துன்யாவில். ஆனால் மௌத்துக்கு போகிறோம் ஃபசூக்கல் யசாபி சை. ஃபசூக்கல் என்றா கேடுதான். ஃபசூக்கல் என்றா என்ன? கேடுதான். இன்னொரு அர்த்தம் இதை எழுதிக்கிறாங்க. எங்கேயாவது தூரத்துக்கு போட்டுடுங்க. எங்கேயாவது தூரத்துக்கு போட்டுட்டு அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கக்கூடிய ஸ்டெப் ஃபசூக்கல். அது இப்போ ஒரு ராஜா வந்து ஒருத்தர் மரண தண்டனை கொடுத்த பிறகு அவர் கெஞ்சுவார் வந்து, நான் இப்போ இந்த தவறை செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க என்று. அப்போ அதை எங்கே செய்வாங்க? இப்படி கையில் அங்கே கொண்டு போயிருங்க, எங்கள் கண்முனுக்கு வைக்க தேவையில்லை. அது மாதிரி அவங்கள நரகவாசிகளை எடுத்து தூரத்துக்கு போட்டுருவாங்க. அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்கள பற்றி ஐடியாவே இல்லை, முடிச்சு. அந்த நரகவாசிகளை பற்றி கணக்கும் இல்லை. ஏன்னா அவங்க வந்து துன்யாவில் சொல்கிறத கேட்கல சுற்றி மௌத்துக்கு போகிற வந்து அவங்களோட அவங்களோட இஸ்திஃபார் வந்து அவங்களோட பாவ மன்னிப்பு கேட்குறது ஒத்துக்கொள்ளப்படாது. எல்லாம் சான்ஸ் உண்மை துன்யாவில் தான். அது சொல்லி நாங்கள் கொண்டு வந்து இப்போவே நீயத்தை வச்சுக்கிறது. அதை கியாமத் நாளில் போய்த்து ஃபக்தரஃபு சொல்கிற இல்லை, இப்போவே ஃபக்தரஃபு பிதம்பிஹிம். இந்த குர்ஆனை பார்க்கணும். யாரில் இப்போவே நாங்கள் செஞ்ச தப்புகளை யாரில் நாங்கள் ஒன்று எடுத்துட்டோம், எங்களை மன்னிச்சிட்டு இப்போவே விலங்கெடுத்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி நாங்கள் கேட்டுக்கொண்டோம் என்று சொன்னால் தப்பி, இல்லாட்டி கியாமத் நாளில் தப்பி இது மன்னிப்பு கேட்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பாதுகாக்கணும். துன்யாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ இந்த ஆயத்தோட வாசிக்க போகல இதெல்லாம் இப்போ நாங்கள் இந்த ஃபக்தரஃபு பிதம்பிஹிம் என்று வரப்போகல யாரில் இந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டு யாரில் என்று நான் உள்ளதால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அர்த்தத்தை விளங்கி சொல்லணும். ஃபசூக்கன் என்ன செய்யுங்க? அவங்களுக்கு கேடு தான். மன்னிப்பு கேட்குறாங்க, இஸ்திஃபார் செய்கிறாங்க, அவங்களுக்கு கேடு தான். லி அசாபி சைர். யாருக்கு கேடு? நரகவாசிகளுக்கு. அதுக்குன்றது லி. அசாப் என்றால் நாங்கள் பார்த்தோம் வாசிகள், சைர் என்றால் நரகம், நரகவாசிகள். ஃபா எனவே நரகவாசிகளுக்கு கேடு தான்.